தமிழகத்தில் கடந்த காலங்களில் திமுகவினர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வந்ததை அனைவருமே அறிவார்கள். பதவிக்காக இன்று அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு மட்டும் ஆதரவாக செயல்பட்டு தமிழகத்தில் உள்ள காங்கிரசார்களை தங்களுக்கு துதிபாட மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மத்தியில் உள்ள ஆட்சியில் பங்கு வகிக்கும் திமுகவினர் இங்குள்ள காங்கிரஸ் கட்சியினருக்கு தமிழக ஆட்சியில் பங்கு கொடுக்க மறுத்து வருகிறார்கள். தமிழக காங்கிரஸ் இயக்கத்தின் தன்மான தலைவர் EVKS இளங்கோவன் தன் மனக்குமரலை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளதை ஜூனியர் விகடன் தனது 7/11/2010 இதழில் வெளியிட்டுள்ளது. அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமிழக இளைஞர் காங்கிரசின் சாதனை விளக்க பாத யாத்திரை மேளா அக்டோபர் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஆரவாரமாக தொடங்கி 29ஆம் தேதி ஈரோடு நகரில் நுழைந்தது. மத்திய அரசின் சாதனை திட்டங்களை விளக்கும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள், திமுக அரசுக்கு எதிரான சூளுரைகள் என சமசூடுதான். இரவு கருங்கல்பாளையம் கிருஷ்ணா தியேட்டர் அருகில் பொதுக்கூட்டம். அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கிரண்குமார் ரெட்டி, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜா, வேலூர் MLAவான ஞானசேகரன் ஆகியோர் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று உச்சாடனம் செய்தனர். சொந்த ஊராகவும் ஆகி போச்சா, புயலாக புறப்பட்டு புகுந்து விளையாடினார் EVKS இளங்கோவன். காங்கிரஸ் மிகப்பெரிய பலமான இயக்கமாக தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உன்னத தலைவர் இளைய திருமகன் ராகுல் காந்தி. நாம் இங்கே 234 தொகுதிகளிலும் நிற்கும் நாள் வர வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். இங்கு வளரும் பேசும்போது சொன்னார்கள் காமராஜர் ஆட்சி என்று. காமராஜர் ஆட்சி என்றால் என்ன? அவர் காலத்தில் டிவியை கையில் வைத்துக் கொண்டு ஊரையும் திரைப்படத் துறையையும் விரட்டவில்லை. ஊடகத்தையும் டிவியையும் கையில் வைத்துக் கொண்டு எனக்கு கொடுத்தால்தான் உன் படம் ரிலீஸ், இல்லை என்றால் கிடையாது என்று விரட்டிய காலம் கிடையாது. காமராஜரின் காலம். அவர் தனது காலத்தில் ஏழை குழந்தைகள் பசியோடு இருந்தால் படிக்க முடியாது என்று மதிய உணவு கொண்டு வந்தார். திருச்சி கூட்டத்துக்கு சோனியா அம்மையார் வருகிறார் என்று சொன்னதும் லட்சக்கணக்கில் குடிநீர்களை காசு கொடுத்தா வந்தீர்கள், பிரியாணி கொடுத்தா வந்தீர்கள். உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குவார்ட்டரோ ஹாஃபோ கொடுக்கப்பட்டதா? பிறகு எதற்காக வந்தீர்கள்? உத்தம தலைவி சோனியாவின் பேச்சை கேட்கத்தான் வந்தீர்கள். ஆனால் நடந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு சிலர் மறுநாளில் இருந்தே கூட்டணி நிரந்தரமானது இல்லை, சோனியா காந்தி கஷ்டத்தில் இருக்கும்போது நான் தான் உதவினேன் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். சோனியா நினைத்திருந்தால் தானே பிரதமராகி இருக்க முடியும். ராகுலை துணை பிரதமராக்கி இருக்க முடியும். மகள் பிரியங்காவை டெல்லி முதல்வராகவும் ஆக்கியிருக்க முடியும். மருமகனை மகாராஷ்டிராவில் முதல்வராக்கி இருக்க முடியும். ஏன் அப்படியெல்லாம் செய்யவில்லை? அவர் குடும்பத்துக்கென்று வாழாத தலைவர். அப்படி என்றால் குடும்பத்துக்காக வாழும் தலைவர்கள் இருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கிறார்கள். பஞ்சாபிலே தந்தை முதல்வர், மகன் துணை முதலமைச்சர். பஞ்சாபில் மட்டும்தானா என்ற கேள்வி நெஞ்சில் எழும். பதிலும் உங்களுக்கு தெரியும். ஆகவே குடும்பத்துக்காக வாழாமல் நாட்டுக்காக வாழும் தலைவர்கள் உள்ள இடம் காங்கிரஸ் பேர் இயக்கம்தான். ராகுல் காந்தி 6 வருட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இன்று வரை மந்திரி பதவி கிடையாது. ஆனால் ஆங்கிலம் இந்தி தெரியாமல் நாடாளுமன்றத்துக்கு முதல் முறையாக சென்றவர்கள் பலர். நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் உட்கருத்து கற்பித்து நாளைக்கு எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே வம்பை ஏற்படுத்திவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர், அதன் பின் பல்லவ அரச பாரம்பரியம் இருந்தன. இன்று விடுதலை பெற்ற சுதந்திர நாட்டில் மீண்டும் அரச பாரம்பரியம் வந்துவிடக்கூடாது.
யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதனால் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும். 2 நாட்களாக சில பேர் இங்கே பேசுகிறார்கள். காங்கிரஸ் மீது எனக்கு மரியாதை உண்டு, ஜவஹர்லால் நேருவை நாங்கள் மதித்தவர்கள் என்று பேசுகிறார்கள். என்ன மதித்தீர்கள்? 1959 என்று நினைக்கிறேன். ஜவஹர்லால் நேரு சென்னை வந்தபோது கருப்பு கொடி காட்டினீர்கள். ஜனநாயகத்தில் அந்த உரிமையை பயன்படுத்துவது நியாயம். ஆனால் அந்த உயர்ந்த மனிதன் மீது செருப்பை வீசுகிறீர்களா இல்லையா? செருப்பு வீசியது காங்கிரஸ்காரர்களுக்கு மறந்து போய் விடுமா? இந்திரா காந்திக்கு உதவிக்கரமாக இருந்ததாகவும் இப்போது பேசுகிறார்கள். என்ன உதவிக்கரம்? மதுரையிலேயும் சென்னையிலேயும் இந்திரா மீது தடி உண்டு வீசவில்லையா? கல் வீசவில்லையா? இந்திரா காந்தி மீது கல் பட்டது, நெற்றியில் இருந்து ரத்தம் வடிந்தது. அந்த ரத்தத்தை கூட எவ்வளவு கேவலமாக விமர்சித்தீர்கள். அதையெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கே நான் கூசுகிறது. இங்கே வந்திருப்பவர்கள் உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள். இந்திரா அம்மையாரின் தலையில் இருந்து ரத்தம் வந்து சேலை நனைந்த போது என்ன சொன்னார்கள் என்று கேளுங்கள். அதோடு மட்டுமா, புதுச்சேரியிலும் கோவையிலும் என்ன பேசினார்கள்? என்னுடைய அரசாங்கம் விதவைகளுக்கு உதவி பணம் தருகிறது, இந்திரா காந்தியை வேண்டுமென்றால் நீயும் வந்து பெற்றுக்கொள் என்று பேசியவர்கள் தானே இவர்கள். இதையெல்லாம் காங்கிரசார் மறந்துவிட வேண்டும் என்றால் என்ன நியாயம்? அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? ராஜராஜன் 100-200 பேரை ஆடவிட்டு அழகு பார்த்து ரசித்தான் என்றார். இன்று 1000 பேரை வட்டோடும் பகட்டோடும் ஆடவிட்டு ரசிக்கிறார்கள். இது என்ன மனோபாவம்? கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தால் மிரட்டுகிறார்கள் இந்த வீரர்கள். அவசர காலத்திலே எங்கே ஓடி ஒளிந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். கரை வேட்டிகள் காணாமல் போன கதை எனக்கு தெரியும். எங்கள் பாட்டனும் அப்பனும் காங்கிரஸ் தான். நான் மட்டும் கொஞ்சம் வாதை மாறிவிட்டேன், திருத்திக் கொள்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்து விட்டு வெளியில் வந்தவர்கள் யார் யார் என்று பழைய பத்திரிகைகளை பார்த்தால் இந்த வீராதி வீரர்களின் வீரம் உங்களுக்கு புரிந்துவிடும். கேட்க ஆள் இல்லை என்றால்தான் ஊரை கொள்ளையடிப்பார்கள். கேட்க ராகுல் வந்து விட்டார். இங்கே இருப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நான் கேட்காத கேள்விகளை நீங்கள் கேட்பீர்கள். சொத்து கணக்கெல்லாம் கேட்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டீர்கள். இனி காங்கிரஸ் தொண்டர்களாகிய நீங்களே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். இருந்தாலும் எனக்கு ஓர் ஆசை. நான் ஜி.கே. வாசன் போன்றவர்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமையும் வரை உங்களோடு இருக்க வேண்டும். இளைஞர் காங்கிரசுக்கு நல்ல தலைமை இருக்கிறது. அதுதான் ராகுல் தலைமை. தமிழகத்திலும் நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், ஜி.கே. வாசனை போல். ஆனால் வேறு சிலரை போல் நமக்கு ராஜதந்திரம் தெரியாது, அரசியல் சூழ்ச்சியும் தெரியாது. கூட இருந்தவர்களை எல்லாம் முடித்துவிட்டு நாம் வந்தவுடன் நமது குடும்பத்தை எப்படி ஆட்சியில் அமர்த்துவது என்ற ஈனக்குணம் நமக்கு கிடையாது. நம் தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல குணம் நம் தமிழகத்தில் ஒருவருக்கு வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். இந்த கூட்டத்தில் அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொந்த கட்சிக்குள்ளும் மறக்காமல் தங்க ஊசி பாய்ச்சி விட்டுத்தான் அடங்கினார் இளங்கோவன். இப்படி ஜூனியர் விகடன் தனது இதழில் தெரிவித்திருக்கிறது. வரும் தேர்தலில் நல்லவர்களை வல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.